சுடரே சுடரே உடைந்து போகாதே, இதுவும் கடந்து போகும். அன்சாரி பாய், யார் இது? யாரு கூப்பிடுறதுன்னே தெரியலையே. என்ன பாய், எப்படி இருக்கீங்க? யாருப்பா? என்ன பாய் தெரியலையா? அடே ஃபைசல், நீயால? ஆமா பாய், மறந்துட்டீங்களோ? அட நீ வேற, உன்னை எப்படி நான் மறக்க முடியும் சொல்லு. இந்த கண்ணு தூரத்துல இருந்தா சரியா தெரியவே மாட்டேங்குது பாத்துக்க. பக்கத்துல வந்தாதான் கொஞ்சமாவது தெரியுது. பரவாயில்லையே பாய், கண்ணு தெரியலனாலும் நியூஸ் பேப்பர் நல்லா படிக்கிறீங்களே. அட போப்பா, நானே ஊத்து ஊத்து தான் பாக்குறேன், ஒரு எழுத்தும் தெரிய மாட்டேங்குது. அது சரி. ஆமா, என்ன நீ கோயத்துக்கு போயிட்டல கேள்விப்பட்டேன். ஆமா பாய், போயிருந்தேன். இப்ப என்ன லீவுல வந்திருக்கியோ? அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டானே. இல்ல பாய், லீவும் இல்ல ஒன்னும் இல்ல, எனக்கு பிடிக்கல. அங்க போனதுல இருந்து எதுவும் சரியில்லை. எனக்கு அங்க போனதே பிடிக்கல, அதான் வந்துட்டேன். என்ன இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வரல. அது சரி, நம்ம ஊரு மாதிரி வருமா? எல்லாம் வெளிநாடு வெளிநாடுன்னு போறீங்க. இங்க கொஞ்சம் எட்டி பாருங்க, இங்க இருக்கிறது தான் நல்லது. அதான் பாய், நானும் வந்துட்டேன். எப்பா ஃபைசல்? அண்ணே வரேன் இருங்க. என்னப்பா ஃபைசல், அதுக்குள்ள வெளிநாட்டுல இருந்து வந்துட்டியா? வெளிநாட்டுக்கு போயிட்டான்ல கேள்விப்பட்டேன். ஆமாண்ணே, வேலை பார்ப்போன்னு போனேன். ஆனா அந்த ஊரும் எனக்கு பிடிக்கல, உணவும் பிடிக்கல. அதான் திரும்ப ஓடியாந்துட்டேன். ஒரு 4 நாள் அங்க இருந்தா ஒல்லியாகி வந்துருவோம் போல இருக்கு நானு. ஆமா ஆமா, இப்பயே அடையாளம் தெரியாத மாதிரிதான் இருக்க. நல்லா முழுக்க முழுக்க நெருப்பியப்பா ஆளு. இங்கேயே நம்ம ஊர்லயே இருந்துட்டாமானே, அங்க போய் எல்லாம் நம்ம ஊர் ஞாபகமாவே வருது. அதுவும் உங்க டீயை குடிக்காத என்னால இருக்கவே முடியலண்ணே. அட, இந்த நெக்கல் தானே வேணான்றது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே, உண்மைதான் சொல்றேன். சரி, ஒரு டீயை நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க, சுகர் தூக்கலாம். சரி சரி. அன்சாரி பாய், உங்களுக்கு? சட்னி நல்லா அரைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போதும், இதுக்கு மேல அரைஞ்சா நல்லா இருக்காது. என்னப்பா, தொழுகைய முடிச்சுட்டு அப்படியே வந்தியா? ஆமா பாய், இப்பதான் தொழுகை முடிஞ்சது, அப்படியே வந்தேன். நீங்க தொழுதுட்டீங்களா காலை தொழுக? நான் காலையிலே தொழுதுட்டு சுந்தர் கடைக்கு வந்தேன். சரி சரி. அப்பா ஃபைசல், இந்த பாட்டி. அண்ணே, நீங்க என்ன வரீங்க? என்ன கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருப்பேன்ல. அட, தொழில்னு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்க்க கூடாது. இந்த அப்படி கொடுங்க. என்னப்பா, வெளிநாடு டீ நல்லா இருக்கா, இந்த சுந்தர் அண்ணன் டீ நல்லா இருக்கா? அட போங்கண்ணே, டீயானே குடுக்கறானுங்க. எப்பயுமே சுந்தர் அண்ணன் டீ கடை தான் பெஸ்ட் டீ. சரி, குடிப்பா. என்ன கலா? சொல்லுங்கம்மா. வடை 2 ஈடு போட்டு வச்சுட்டேன். பூரி மாவு பிசைஞ்சு தந்துட்டேன்னு வச்சுக்கோ, பூரியும் போட்டு வச்சிருவேன். நீ சாம்பார் கிழங்குலாம் வச்சுட்டேன்லம்மா? அதெல்லாம் நான் செஞ்சுட்டேம்மா. இதோ சட்னி தான் அரைச்சிட்டு இருந்தேன், அதுவும் முடிஞ்சது. இட்லி தான் ஊத்தி வைக்கணும். இட்லி ஊத்தி வச்சுட்டு உங்களுக்கு மாவு பிசைஞ்சு தரேன், என்னம்மா? சரி சரி, போய் சீக்கிரம் போய் இட்லி ஊத்தி வச்சிரு. இட்லியே ஒன்னும் ஊத்தாதான் இருக்கியா? கடைக்கு ஆள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, உங்க அப்பா ஒரு ஆட்டம் ஆடுவாரு பாரு, அது சொல்லவே முடியாது. சீக்கிரம் போய் ஊத்தி வை. அங்க போறேம்மா. போ. அம்மா, இதோ வந்துட்டாளா என் பேத்தி? அம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. இந்த வரமா, இரு, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரட்டுமா? என்னது, வேலையை முடிச்சிட்டு வரீங்களா? எனக்கு டைம் ஆகுதுமா. ஏற்கனவே காலையில எழுந்ததுமே டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்கூலுக்கு போக தேவையா? நானு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்படி சமையல் அறை பக்கமா தலை வெறிச்சுன்னு போட்டுட்டு வராத, தலைவிரி கோலமா வராதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப இப்படி வந்தா என்ன அர்த்தம்? போ. ஆயா, சும்மா திட்டிட்டே இருக்காத. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, தலையை சீவி விடணும். அதுக்காக தான் வந்தேன். அம்மாவை கூப்பிட்டுட்டு போலாம் வந்தேன். இங்கேயே நின்று தலையை சீவத்துக்கு வரல. நான் இப்படி வந்துட்டு போறதுனால என் முடி ஒன்னும் வடையில சிக்கிக்காது. அம்மா, நீ வரப்படியா இல்லையா? போ, வரேன். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது. எப்ப வருவ? போ, வரேன்னு சொல்லிட்டேன். அதான் எப்ப? இட்லி ஊத்தி வச்சுட்டு வரேன், போ. சரி, எப்ப வரேன்னு நானும் பாக்குறேன். வர வர வாய் அதிகமாயிடுச்சு இவளுக்கு. அது யாரால? ஒன்னாலதான். நீ செல்லம் கொடுத்து அவளை குட்டி செவரா ஆக்கி வைக்கிற. அம்மா, நான் எங்கம்மா அவளை செல்லம் கொடுக்குறேன்? பொம்பளை பிள்ளையும் எப்படி அடக்கி வளர்க்கணுமோ அது மாதிரி வளர்க்கணும். எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது. உங்க அப்பனுக்கும் உனக்கும் ஒரே புத்தியா இருக்குது. இல்லம்மா, அவ இப்பதானே சின்ன பிள்ளை தானே, வளர வளர சரியாயிடுவா. பாப்போம். சரிம்மா, நான் போய் இட்லி ஊத்தி வச்சுட்டு அவளுக்கு தலையை சீவி விட்டுட்டு உங்களுக்கு மாவு பிசைஞ்சு தரமா?
ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்றாள்ல, அவ அப்படிதான் ஆடிக்கிட்டு கிடப்பா. நீ போய் இட்லி ஊத்தி வச்சுட்டு மாவு பேசி, நான் போய் அவளுக்கு தலையை சீவி விட்டு வரேன். சும்மா தானே கிடக்க போறேன். நீ பூரி மாவு பேசிஞ்சு உருட்டி தந்தாதான் நான் பூரியை போட்டு எடுக்க முடியும். நான் அவளுக்கு போய் தலையை சீவி விட்டு வரேன். அதுக்குள்ள நீ இட்லி எடுத்துட்டு அவளுக்கு கொடுத்துட்டு அவ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அம்மா என்னடி, அவளுக்கு நீ தலை சீவி விட்டா பிடிக்காதுமா. அதான் ஒரு 5 நிமிஷத்துல நான் பின்னி விட்டு வந்துடுறேனே. ஓஹோஹோ, மகாராணிக்கு நான் தலை சீவி விட்டா கூட பிடிக்காதாமே? இல்லம்மா, நீங்க கொஞ்சம் அழுத்தி சீவிடுறீங்களா? ரொம்ப டைட்டா இருக்குதான், தலையெல்லாம் வலிக்குதான் அவளுக்கு. அதான் என்ன சீவி விட சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நான் 2 நிமிஷத்துல பின்னிட்டு வந்துடுறேம்மா. அதெல்லாம் தெரியாது, இன்னைக்கு நான் தான் அவளுக்கு தலை பின்னுவேன் பாரு. என்ன சொல்றான்னு நானும் பாக்குறேன். நீ போய் உன் வேலையை பாரு. 1008 வேலையை தலைக்கு வச்சுட்டு அவளுக்கு தலை பின்னி விட போறாளாம். போ. சரிங்கம்மா. போறத பாரு மூஞ்சி வச்சுட்டு. அந்த புள்ள கெட்டு போறது ஒன்னாலதான். வாவ், மை தம்பிக்காரன் எந்த பம்பும் இழுக்காத இவ்வளவு அமைதியா சாப்பிடுறான். ஏதோ சரியில்லையே. அப்படி என்ன சாப்பிடுது? நல்ல நெய் போட்டு மசால் தோசை போல இருக்கே. என்னடா? ஏய் போடா, அவன் மூஞ்சி எடுத்துட்டு. காலையில நிம்மதியா கூட சாப்பிட முடியல இந்த வீட்ல. நல்ல பேய் மாதிரி வந்து நிக்கிறான் முன்னாடி. சரி தம்பியாரே, என்ன வேணாலும் தீட்டிக்க. அண்ணனுக்கு ஒரு வாய் வை பாப்போம். நல்ல பாசமா இருக்கே. வெட்டாங்க. போய் கீழே போய் வாங்கிக்க. அப்ப தரமாட்டேன். தர முடியாது. எனக்கா தரமாட்டேன்? இப்ப சாப்பிடு தம்பி, சாப்பிடு 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 சாப்பிடு. உன்னை என்ன பண்ற பாருல. ஐயோமா, ஐயோமா, ஐயோ கை கை மாமா மாமா. எவ்வளவு திமிரு இருந்தா என் தோசையில எச்சு துப்புவேன். அம்மா, குளிஞ்சி பெருக்கி பெருக்கி இடுப்பு எல்லாம் வலிக்குது. எருமை மாடுங்க எத்தனை தடவை சொன்னாலும் இதுங்களுக்கு எட்டாது. கூடவே இருந்து இருக்கணும். ஏய் ஏய் நவீன, விடுறானே. ஆமா விடுமா. அவன் என்ன பண்ண தெரியுமா? சரி கேக்குற விடு. இவன் இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன் பாரு. ஏய் விடு விடு. அடி வாங்குற அவனே அழல, இது அழுது உட்காந்து இருக்குது அடிக்கிறது. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமாமா? என்ன எதுக்குமா இப்ப அடிச்ச? அமைதியா இருங்கன்னு சொன்ன கேட்கவா? சரிங்க, அதான் அடிச்சேன். உனக்கு உன் பெரிய பொண்ணுதான் முக்கியம். இரு, நான் அப்பா கிட்டே சொல்லி கொடுப்பேன். ஏய் நீ என்ன நடிச்சிட்டு தெரியுற? ஒழுங்கா நிக்க முடியாதா? அம்மா அடிச்சு அடியில நிமிடம் வேக முடியலம்மா. அப்பப்பா, வீடுன்ற வீட்டுல இருக்கவா முடியுது? ஐயோ, எங்க அப்பா சொட்டையன் வேற வந்துட்டானா? அவ்வளவுதான். நானு இங்க நின்னு இருந்தோம், திட்டியே நம்மள சாவடிச்சிருவான். நைஸா கிளம்பிட வேண்டியதான். ஊதாரி நைஸா எப்படி கிளம்புது பாரு. அப்பா அவன் என்ன தெரியுமா பண்ணா? நீ ஒண்ணா நடிக்க தேவையில்ல. செல்வி, இவனையா திட்டுற? இவன் தான் அழுதுட்டு இருக்கான். அவன் எவ்வளவு நைஸா போனாம. ஆமா, இவன் பண்றதுலாம் உங்களுக்கு தெரியதே கிடையாது. அந்த அடி அடிச்சிட்டு இருக்கான் அவனை. திருப்பி ஒண்ணு கொடுத்தானா இவன் எங்க சுருன்னு போய் விடுவான்? அவன் எதுவும் பண்ணாதே இவன் அடிச்சிருக்கான். புள்ள பாவம் போல அழுது. ஆமா ஆமா, அவ்வளவு விஷம் இல்ல உன்ன மாதிரி. என்ன சொன்ன? டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அம்மா என்னதான் பண்றாங்களோ ஒண்ணும். நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதா வேணாமா? தினமும் நிக் ஆஃப் தி மொமெண்ட்ல போய் நிக்க வேண்டியதா இருக்கு. பத்தாத்துக்கு அந்த பிடி டீச்சர் எனக்கு கண்டாலே பிடிக்காது. அதுக்கு என் நிலைமை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. காவியா, என்ன ஆயா? அம்மா உட்கார முடியுதா நம்மளால? குறுக்கு என்ன வலி வலிக்குது. இங்க வா காவியா, தலை செய்வுறேன் வா. என்ன ஆயா, நீ தலை செய்விட போறியா? ஆமா, அதுக்கு தானே கூப்பிடுறேன். வா வந்து உட்காரு வா. ஆயா, எனக்கு நீ தலை செய்ய விட வேணாம். ஏன் நான் தலை செய்ய விடக்கூடாது? அது வந்து ட்ரெஸ் அயர்ன் பண்ணி போட்டுருக்கேன். கீழே உட்கார்ந்தா கசங்கிடும். அதனால தான் அம்மா வர சொல்லு போ. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நான் தான் உனக்கு தலை பின்னி விடுவேன். தலை பின்னி விட்டா டைட்டா இருக்குது. ஆயா தலை பின்னி விடக்கூடாதுன்னு நான் சொல்லி உங்க அம்மா கிட்ட. இருக்கட்டும் வா, இங்க உட்காரு கீழே. எங்க ஓடுறா இவ? வரட்டும், இங்கதானே வந்தாவனோ. அப்பா ஒரு இட்லி ஊத்தி வச்சாச்சு. இனி பூரி மாவு பிசைஞ்சிட்டு உருட்டி கொடுக்கணும். ஆண்டவா, இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும். அம்மா என்னடி இப்படி அலற? ஆயாவிய என்ன தலை பின்ன சொல்லிருக்க? ஆமா,
பொறுமையா பொறுத்துட்டு இருக்கேன். வீணா என்ன டென்ஷன் ஏத்தி பார்க்காத போ. ஆயா கிட்ட தலை பின்னிக்க. எனக்கு நிறைய வேலை இருக்குடி. பரவாயில்ல, எனக்கு தலை சீவி விட்டு போ. இந்த பாரு, கரண்டியை எடுத்தாலும் வச்சுக்க, பழுக்க வச்சிருவேன் கையெல்லாம். போ. அம்மா, ஆயா ரொம்ப டைட்டா பின்னுமா. எனக்கு வேணாமா அது மாதிரி. ஸ்கூல்ல போயிட்டு என்னால படிக்கவே முடியாது. தலை எப்படி தெரியுமா வலிக்கும். இந்த பாரு, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடு. சும்மா வெறுப்பு ஏத்திட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இங்க வந்து ஆயா கிட்ட போய் நைஸா பின்னிக்க. போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு யாராவது ஃப்ரெண்டுங்க இருப்பாளுங்கல்ல, ஃப்ரெண்டுங்க கிட்ட போய் பின்னிக்க. அம்மா, எனக்கு ஒன்ன தவிர யார் பின்னாலும் பிடிக்காதுமா. அதுக்கு நீயாவது தலை பின்ன கத்துக்கணும். உன்ன மாதிரி வயசு பிள்ளைங்க எவ்வளவு அழகா தலையை பின்னிக்கின்னு மாடல் மாடலா பின்னிக்கின்னு போகுதுங்க. இது என்னன்னா நடிச்சிட்டு தெரியுது. இது கிட்ட பேசிட்டு இருந்தா நம்ம உயிர் தான் போவோம். தலை பின்ன இல்லைன்னா அப்படியே ஓடு.